ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஹோண்டா SP125 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. இது டிஸ்க் வேரியண்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த வண்டியை ரைட் பண்ணிவிட்டு நிறைய சின்ன சின்ன ரோட் கண்டிஷன்ஸ், ஹைவே, அப்புறம் வந்துட்டு மட்டி ரோட்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரோட்ஸில் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய யூசர்ஸ் வந்து SP125 கிளைம் பண்ணுறது என்னன்னா கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம். அது வந்துட்டு இதில் இந்த வீடியோவில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன். இதோட சீட் ஹைட் வந்துட்டு 790 mm கைஸ். நீங்கள் வந்துட்டு ஷோரூம்ஸில் விசிட் பண்ணி உங்கள் 5 அடி இல்லைனா 5.5 6 அடி இருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை பார்த்துக்குங்க ஒரு நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. அண்ட் நம்ம பைக்கில் உட்காந்ததுமே அந்த TFT டிஸ்பிளே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ப்ராக்டிகாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அந்த ஃபோட்டோ சென்சார்லாமே கொடுத்துருக்காங்க. லைட் சோர்ஸ் பட்டுச்சுன்னா லைட் தீமாவும், அப்படி இல்லைனா வந்துட்டு டார்க் தீமாவும் மாறிடும். அந்த விசிட்லையுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது டிஸ்க் ஆப்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம SP125 பற்றி டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் மீட்டர் அசம்பிளி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே போட்டிருக்கோம். நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாரன்மே சிங்கிள் டோனாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு பைக்கை ரைட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிஷியலாக இன்ஜின் ரோவுமே நல்லா ஸ்மூத்தாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்குது. டிப்பிக்கல் ஹோண்டா இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது 125cc உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இனிஷியல் பிக்கப் பொறுத்தவரை வந்துட்டு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ஆக்சுவல் தேர்ட் கியரில் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பவர் இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அந்த ஹைவே ரைட்ஸில் வந்துட்டு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் பொறுத்தவரை. ஹேண்டில் பார்ஸும் ஆக்சுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்த மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களோட RPM வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ தாராளமாக உங்களுக்கு அதுவுமே ஆப்டாக சூட் ஆகுது கைஸ். ஸோ அதில் வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த RPM மீட்டர் வரும். ட்ரம் வேரியண்ட்டில் இது கிடையாது. அதுவுமே நல்லா இருக்குது ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்லையுமே 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கனால அதுவுமே டே டு டே ப்ராக்டிகாலிட்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரைடிங் பொசிஷன் அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷனுமே ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் அந்த மீட்டர் விசிபிலிட்டி வந்துட்டு டே டைம்லேயும் நைட் டைம்லையும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்பீடோமீட்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமே பார்ப்போம் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியரில் தான் உங்களுக்கு நல்ல பவர் இம்பாக்டாக இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் வந்துட்டு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. லீனியர் பவர் அந்த டெலிவரி தான் உங்களுக்கு கொடுக்குது கைஸ். ஸோ வந்துட்டு பைக்குமே நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன இருந்துச்சோ அதே தான். பில்டு குவாலிட்டி ஆகட்டும், டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில் ரிவ்யூவில் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பைக்கை ரெவ் பண்ணுவோம். நீங்கள் கன்சிக்யூட்டிவ் ஸ்பீட்ஸ் வந்து கியர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் RPMமே ஆல்ரெடி கொடுத்துருக்கனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே இருக்குது கைஸ். அண்ட் ஒவ்வொரு தடவை கியர் ஃபிட் பண்ணுறப்பவும் 8000 RPM தாண்டினதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த இன்ஜின் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணிடணும். நம்ம 5th கியரில் 90+ தான் போனோம். அதுக்கு மேலே ஃபோன் பறந்துருமோன்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அண்ட் நிறைய பேர் உங்கள் யூடியூப்பில் வந்துட்டு டாப் ஸ்பீடு 150 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 to 95 வந்துட்டு அட்வைசபிள் ஸ்பீட் லிமிட்ஸு. இதே நீங்கள் வந்துட்டு சிட்டி டிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறப்ப 65லேருந்து 70 வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 8000 RPM கிராஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் ஃபுட் பேக்லையும் மைல்டாக வந்துட்டு ஹேண்டில் பார்லையும் ஃபீல் ஆகுது கைஸ். மற்றபடி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்க வர எந்த ஒரு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளமும் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகலை. நல்லாவே வந்துட்டு ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயுமே நல்லா நீங்கள் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு தேர்ட் கியர், செகண்ட் கியர் அண்ட் ஃபஸ்ட் கியர் கரெக்டாகவே உழுவுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிட்டி டிராஃபிக்ஸில் வந்துட்டு இன்னும் டே டு டே லைஃப்பில் ஓட்டி பார்க்குறப்ப தான் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்து அந்த கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த SP125 மைலேஜை பொறுத்தவரை நிறைய யூசர்ஸ் வந்து 65+ கிலோமீட்டர் மைலேஜ் வந்துட்டு அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹைவேஸில் கியர் ஷிஃப்ட் அடிக்கடி பண்ணாமலோ இல்லை வந்துட்டு பிரேக்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாமலோ போகிறப்ப 65 km/L வந்துட்டு தாராளமாக கொடுக்கும் கைஸ். அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு பைக்கை ஸ்லோ பண்ணுறோம். ஸ்லோ பண்ணிவிட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்பமே உங்களுக்கு வந்துட்டு 5th கியரில் வந்துட்டு ஈஸியாக டவுன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு நியூ பைக், இப்போ தான் 4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கரெக்டாக நியூட்ரல் வந்துட்டு காமிக்கிது பார்த்தீங்களா. இந்த TFT கலர்டு டிஸ்பிளே இப்போ வந்துட்டு லைட் தீமில் வச்சுருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக அந்த நியூட்ரல் வந்துருச்சு. போக போக தான் தெரியும் இது ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்க மாதிரி அந்த கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீட் ரைட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஹைவே ரைட்ஸில் வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரீட் ரைடில் எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி அஃப்கோர்ஸ் 117 கிலோகிராம் தான் இருக்குது இந்த SP125 டிஸ்க் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இது ப்ராக்டிகாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடோமீட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் ரைடில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மட்டியாகவும் அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயுமே எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
அண்ட் இந்த ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை இது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போகிறது இல்லைங்களா, அது மாதிரி வரப்போ மைல்டான இம்பாக்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆஸ் யூஸ்வல் சஸ்பென்ஷன் வந்துட்டு மாற்ற கிடையாது கைஸ். ப்ரீவியஸ் வெர்ஷன் என்ன சஸ்பென்ஷன் இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் டிபிக்கல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸும், ரியரில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சிட்டி டிராஃபிக்ஸுக்கும் உங்களுக்கு ஓகே தான். கியர் டவுன் ஷூட் பண்ணி போகிறப்போ மைலேஜ் வந்துட்டு 63, 65 அதுக்குள்ளே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சிமெண்ட் ரோடு பார்க்குறீங்களா, அதில் வந்துட்டு சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்லாம் இடையில வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக ரைட் பண்ணுறதுக்குமே, கொஞ்சம் 4000 RPM அந்த ரேஞ்சில் ரைட் பண்ணுறதுக்குமே ஹேண்டில் பார்ஸில் மைல்டான ஒரு இம்பேக்ட்ஸ் தெரியுது. அது சஸ்பென்ஷன் தான். இப்போ வந்துட்டு சின்ன ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு வந்துட்டு அங்கே ஒரு 5 சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ராக்டிகாலிட்டியில். நீங்கள் வந்துட்டு என்ன கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா டெஸ்ட்டை பார்த்துங்க. இது பாருங்கள், இதில் விடுறப்போ நல்லாவே ஒரு இம்பாக்ட் ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேத்துக்குமே. இந்த ஜனவரி 2025 பொறுத்தவரை இந்த டெஸ்க் வேரியண்ட் வந்து 1,30,000 32,000 அந்த வரை வரும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்புறம் சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஹோண்டா, அதை வந்துட்டு தவிர்த்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ISS டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் சிஸ்டம். இப்போ நம்ம 2-3 கிலோமீட்டர் தான் ரைட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. அண்ட் கியர்ஸில் தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு லாங் ரைட் ஒரு 5-6 கிலோமீட்டர் ரைட் பண்ணிவிட்டு ஹீட் ஆகணுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ISS டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிரும். நீங்கள் தாராளமாக கிளச்சை பிடிச்சா மட்டும் போதும் ஈஸியாக. இது ஏற்கனவே ஹீரோலலாம் இருக்க டெக்னாலஜி தான், அதுவுமே இந்த SP125 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மீட்டர் விசிபிலிட்டியை பொறுத்தவரை இப்போ ஹெல்மெட்ஸ் அண்ட் அப்புறம் வந்துட்டு சன்லைட்ஸ்லாம் இருக்கனால வீடியோவில் பார்க்கப்போ வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. மற்றபடி நம்ம ப்ராக்டிகாலிட்டியில் ஓட்டுறப்போ வந்துட்டு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்லாம் நெக்கட் ஐஸில் தெரியல. உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு அப்படி தெரியுது. நீங்கள் வேணும்னா வந்துட்டு டார்க் மோடுக்கும் மாற்றிக்கலாம். அண்ட் பிரைட்னஸ்மே தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஹைவே ரைடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. சிட்டி டிராஃபிக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு வந்து சின்ன இம்பாக்ட்ஸ் அந்த இது ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மட்டி ரோட்ஸில் போகுமே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இதில் வந்துட்டு ரைடர் மாறி இருக்காங்க, நான் வந்துட்டு பில்லியனாக உட்காந்துருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு மட்டி ரோட்ஸில் ஓட்டுறப்போ அந்த கியர் ஷூட்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வரல. பட் ரியரில் என்ன தான் வந்துட்டு 100 செக்ஷன் டயர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாலுமே இந்த மாதிரி ஷார்ப் யூட்டர்ன்ஸு வித் பில்லியோனைடு எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிட்டி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு CBS ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங். ஸோ இது மாதிரி மழை தண்ணியிலையோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி மட்டியான ரோட்டில் மழை பெஞ்சப்போ போகிறப்பையோ நீங்கள் பார்த்து பிரேக்கிங் பிடிச்சிக்கோங்க. 125cc பொறுத்தவரை CBS ஆப்ஷனே போதும். டிஸ்க் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு சீட் அசம்பிளியை பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லிட்டோம் 790 mm கொடுத்துருக்காங்க. லாங் ரைடுக்கு கொஞ்சம் ஒரு 80-100 கிலோமீட்டர் போகலாம். ஸ்டிஃபராக தான் இருக்குது, மைல்டாக ஸ்டிஃபராக தான் இருக்குது சீட் அசம்பிளியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு அண்டர் சீட்டில் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஹூக் இருக்குது, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹெல்மெட் ஹூக் அந்த மாதிரி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மாற்றவே இல்லை கைஸ். இது வந்து அது வந்து ட்ராவல் இருக்குது கொஞ்சம், பட் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட்ஸ் நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் விழுறப்ப டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பாரில் அந்த இம்பாக்ட் ஃபீல் ஆகுது ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேத்துக்குமே. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாமோன்னு எனக்கு வந்து தோணுது. நெக்ஸ்ட் ISS டெக்னாலஜி கொடுத்தது நல்லது. இது வந்துட்டு டிஸ்க் ஆப்ஷன் ட்ரம் ஆப்ஷன் 2 இதுலையுமே உங்களுக்கு இந்த ISS டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. டெலிவரி பேஷன்ஸ், மார்க்கெட்டிங் பர்சன், டிராஃபிக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு தாராளமாக இது சூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிளச்சு ஆப்ரேஷன்ஸுமே பொறுத்தவரை நீங்கள் கிளச்சை பிடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கை பிடிக்கிறப்போ ஒரு சின்ன சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிஸ்க் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பிரேக்கிங் சுவிட்சு. அது மாதிரியே உங்களுக்கு கிளச்சு சுவிட்சுக்கு பதிலாக கூடவே வந்துட்டு உங்களுக்கு ISS சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ISS டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு அந்த சுவிட்ச் வருது. அந்த ஆப்ரேஷன் சவுண்டுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ தான் இந்த SP125 கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் கூட அது ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த TFT டிஸ்பிளே 4 inch நம்ம ரைட் பண்ணுறப்போ எதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணல. விசிபிலிட்டி வந்துட்டு சன்லைட்டில் இருக்கப்போ வந்துட்டு இல்லைனா டார்க் மோடில் இருக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகுது. இப்போ சன்லைட் பட்டோன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் தீமாக மாறிடும், ஆட்டோவில் இருக்குது. இல்லைனா வந்துட்டு சன்லைட் மறைச்சிட்டோம்னா உங்களுக்கு டார்க் தீமாக மாறிக்கும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு எந்த மோட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ நீங்கள் தாராளமாக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டாகிள் பட்டன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி. ஸோ அதுவுமே இருக்குது. அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் நியூட்ரல் இருக்குங்களா, அதுவுமே நல்லா விசிபிளாகவே தெரியுது. அந்த ரைடர் 125 இன்னும் கலர்டாக இருக்கும். அது மேபி நைட்டில் ரைட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகலாம். அண்ட் செட்டிங்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி யூசர் கன்வீனியன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, காமன் பீப்புளும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் சேஃப்டிக்காண்டி இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு பைக் ரைட் பண்ணுறப்போ, அதாவது கிலோமீட்டர் ரன் ஆகிட்டு இருக்கப்போ உங்களால் செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சென்டர் ஸ்டாண்டில் இருக்கப்போ நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ அந்த கியர் செட்டிங் ப்ராப்ளம் தெரியுது பார்த்தீங்களா. பட் இது வரைக்கும் ரைட் பண்ணுறப்போ ஒரு
நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 7 கிலோமீட்டர் இதுவரை ரைட் ஆகிருக்கு. நான் கட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து சென்டர் ஸ்டாண்டில் இருக்கப்போ அந்த கியர் பொசிஷன் இது காமிக்குது. இப்போ நான் வந்துட்டு பைக்கை செகண்ட் கியரில் போட்டு ட்ரைவ் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு உங்களால் செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. இதே நான் நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு அது கிலோமீட்டர் ஓடோமீட்டர் வந்துட்டு 0 ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த சின்ன ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க, ரைடர் வந்துட்டு ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை டிசைன் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணல, அதே 11.2 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருது. E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ டிசைன் லாங்குவேஜ் பொறுத்தவரை ஓகே தான் கைஸ். TFT டிஸ்பிளே மட்டும் இனிஷியலாக பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிரும் கைஸ். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கை பொறுத்தவரை CBS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் 30% வந்து ஃப்ரண்ட்லேயுமே அப்ளை ஆகும், அதுவுமே நல்லாயிருக்கு. ரியர் பிரேக் வந்து இனிமேல் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது கைஸ். இதில் என்ன சொன்ன மாதிரி டிஸ்க் வேரியன்ட் இருக்குது, ட்ரம் வேரியன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஜினை பொறுத்தவரை அதே 125cc. உங்களுக்கு மைலேஜ் ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு நான் வந்துட்டு TFT டிஸ்பிளே ஆன் பண்ணி காமிக்கிறேன். டாப் லெஃப்ட் கார்னரில் ஈக்கோ இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நீங்கள் க்ரீன் லைனில் வச்சு ஓட்டுறப்போ, அதாவது நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி 65-66 அந்த கிலோமீட்டர் ரேஞ்சு, அப்படி இல்லைனா 6500 RPM இந்த இதில் ரெவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ரைட் பண்ணுறப்போ தாராளமாக உங்களுக்கு 65 மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஹைவேஸில் இதே மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 65க்கு மேலேயும் உங்களுக்கு கொடுக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே சிட்டி ரைடுக்கு அண்ட் ஸ்ட்ரீட் ரைடுக்கு ஏற்ற மாதிரி 160 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இருக்குது, தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் USB சார்ஜிங் பொறுத்தவரை Type-C கொடுத்துருக்காங்க. 15 வாட் சார்ஜர் வந்துட்டு சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் அண்ட் டெய்லைட்ஸை பொறுத்தவரை இந்த தடவை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், LED DRLs வந்து செக்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்துட்டு லோ பீமும் கீழே வந்துட்டு ஹை பீமும் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்டுமே SP160யோட M ஷேப் அந்த வந்து LED செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை இன்னுமே ஹாலஜன்லாம் வருது. 125cc இது ஓகே தான் கைஸ். விசிபிலிட்டியுமே நீங்கள் சைட் பை சைடு ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்குமே பார்ப்பீங்க. அந்த ஸ்ப்ரெட் அண்ட் வீவிங் அந்த லைட்டிங் செட்டப் வந்துட்டு புது மாடலில் கொஞ்சம் பெட்டராக எனக்கு வந்து தெரியுது நேக்கட் ஐஸில். சைட் பை சைட் அண்ட் டெய்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. SP125 அண்ட் SP160 ஐடென்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதில் வந்துட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ட்ரம் வேரியன்ட், பக்கத்தில் இருக்க கிரே வந்துட்டு டிஸ்க் வேரியன்ட். இது ரெண்டுக்குமான வித்தியாசங்களுமே பக்கத்தில் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் இன்கேஸ் இது டிஸ்க் ஆப்ஷனில் உங்களுக்கு TFT டிஸ்பிளே இருக்கும் அண்ட் டிஸ்க் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ஆப்ஷனை பொறுத்தவரை 117 கிலோகிராம் வரும். ட்ரம் ஆப்ஷனை பொறுத்தவரை 116 வரும். 1 கிலோகிராம் தான் வித்தியாசம். மற்றபடி ஹேண்ட்லிங்க் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மல் டிஸ்பிளே தான் வரும். இன்ஜினை பொறுத்தவரை ஆஸ் யூஸ்வல் சேம் தான் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரம் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு Type-C சார்ஜிங் அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் TFT டிஸ்பிளே எதுவுமே வராது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை டிஸ்க் ஆப்ஷனில் வந்துட்டு சேம் சஸ்பென்ஷன் தான், பட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை டிஸ்கில் வந்துட்டு கலர்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். இதே வந்துட்டு ட்ரம் வேரியண்ட்டில் வந்துட்டு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். டைமென்ஷன் ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. இந்த 2 வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இதுதாங்க இந்த SP125 2025 மாடலோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.